யார் இருக்கா? இனிமே நம்ம வீழ்த்தணும்னா இதுக்கப்புறம் போறதுதான் வரணும். கண்கள் கருப்பாயிடுச்சு. அப்படி ஐட்டல நீ எல்லையை மீறி போயிடுவ. ஆனா அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நிஜமாவே எனக்கு நீ சேவை செய்ய விரும்புறியா? வாழ்வீரனா வரத்துக்கு நீ வாழ்க்கையை தியாகம் பண்ணணும். இறக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னால நிச்சயமா இந்த ஊர் மொத்தத்துக்கு அமைதி கிடைக்கும்னா சாகர வரைக்கும் சேவை செய்ய தயார். அப்புறம் உன் விருப்பம். நீ யாருங்கிறத மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்கோ. அதோட நீ சேவகங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சரி. எப்பவுமே இந்த உலகத்துல நம்மளால மக்களுக்கு பிரச்சனை கொடுக்காம வாழவே முடியாதுல. ஆனா நீங்க அப்படி இல்லை. நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி. நம்ம கையில எதுவுமே கிடையாது. யார் நீ?
நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தயவு செஞ்சு என்ன கொன்னுறாத. என் பொண்ணு சூயிங் சூக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நான் போகணும். ஒன்னு கெஞ்சி கேட்குறேன், நீ என்ன கொன்னுறாத. ஐயோ, இங்கதான் இருக்கீங்களா? சீக்கிரம் எழுந்துட்டீங்க போல. நானும் சீக்கிரமா இருந்தேன், ஆனா உங்க அளவுக்கு இல்ல. ஐயா, நீங்க எதுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சுத்தம் பண்றதுக்கான காசு கொடுக்குறீங்க. என்னால எதையும் தனியா செய்ய முடியாது. சரி பரவாயில்ல, விட எல்லாத்தையும் சுத்தம் பண்ண. பாத்து பாத்து பாத்து, பொறுமையா வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, இங்க உட்காருங்க. போய் நல்லா சூடா டீ போட்டு கொண்டு வாடா, போடா. கொண்டு வரேன், நீங்க உட்காருங்க. இவ்வளவு காலையில ஏத்திக்கிட்டீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இருங்க. ரொம்ப பேசாத, டீயை கொண்டு வா போ. சரி சரி. ஹலோ, என்ன படிச்சிட்டு இருக்க? படிச்சு பட்டை வாங்க போறியா? என்ன படிக்கிறேன்னு கேக்குறேன்ல. அது எதை பத்தினது? வன்முறை நிறைஞ்ச உலகத்துல வாழ்ற ஒரு கதாநாயகனை பத்தின கதை. ரொம்ப போரு. இந்தாங்க. சீ, என்ன கருமம் இது இவ்வளவு கேவலமா இருக்கு? அடிங்க, குடிச்சிட்டு வந்து பேச்ச பாரு, உனக்கு இருக்கு. தளபதி, கீழே வை. நல்லாவே இல்ல. குடிச்சு முடிச்சிட்டியா? சரி வா. நான் எங்கேயும் வரல. என்ன சொன்ன? இங்க பாருங்க, வந்த வாடிக்கையாளர் தான் என்ன முதல்ல அடிச்சாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவனை எங்க அடிச்ச? போலாமா?
இந்தாங்க, இதை சாப்பிடுங்க. நானே என் கையால பண்ணது. கொஞ்சம் என் கூட உட்காந்து பேச முடியுமா? கடைசியில அந்த கதாநாயகனுக்கு என்ன ஆச்சு? யார சொல்றீங்க? நேத்து நீங்க ஒரு புக்கை வச்சு படிச்சிட்டு இருந்தீங்களே. மக்கள் பாராட்டுற நேரத்துல இறந்துட்டான். எனக்கு அந்த கதை பிடிக்காத. உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, கீழே விழுந்துட்டேன். மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கை வாழவே கஷ்டமா இருக்கா? நேரத்தை கடக்கிறது யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்கா? எப்பவுமே தான். ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்கு. என் கனவே இந்த மாதிரி உணவகம் திறக்கணும்ன்றதுதான். சின்ன வயசுல இருந்தே அதான் என்னோட ஆசை. என் அம்மா உண்மையிலேயே ரொம்ப நல்லா சமைப்பாங்க. இங்க பாருங்க, நீங்க இன்னும் சின்ன பொண்ணுதான். உங்களால பலத்தை சாதிக்க முடியும். அந்த மாதிரி நான் சாதிக்கணும்னா அதுக்கு இந்த உலகம் என்ன அனுமதிக்கணும். ம். உங்க உணவுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்ப கிளம்பணும். நான் உங்ககிட்ட என் பேரை சொல்ல மறந்துட்டேன். நான் இங்சு, சுயிங்சு. என் பொண்ணு சூயிங்ஸுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் நான் போகணும். தளபதி, பதில் சொல்லு. வந்த வாடிக்கையாளர் என்ன பண்ண? தளபதி, அவர்தான் என்ன முதல்ல. நீ என்ன பண்ணன்னு தான் நான் கேட்டேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகல. பெரியவரே, என்ன அவளுக்கு சப்போர்ட்டா? அவளுக்கெல்லாம் பரிதாபம் பார்க்காத. நாளைக்கு உன்னையும் மதிக்க மாட்டா, ஏன் என்ன கூட மதிக்க மாட்டா. அவ அழகுல மயங்கி விழுந்துடாத. வயசான காலத்துல வந்துட்டாரு. நட சீக்கிரம்.
மரணத்தை சந்திச்சிருக்கீங்களா? வாழ்க்கை வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கு. நேரத்தை கடக்கிறதே யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்கு. அவர் தான் என்கிட்ட அப்படி நான் சாதிக்கணும்னா இந்த உலகம் அதுக்கு என்னை அனுமதிக்கணும். கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு நேத்தே செத்துருக்க வேண்டியதான். நான் இங்சு சூயிங்சு சூயிங்சு. கஸ்டமர் இவ்வளோ அடிச்சிருக்காங்க, பதிலுக்கு இவ்வளோ அடிச்சிருக்கா. உடனே அவன் தளபதி கிட்ட போய் சொல்லிட்டான். தளபதி ஆளுங்க வந்து மிரட்டினாங்க. இதுதாங்க நடந்துச்சு. இவ யாரையுமே திருப்பி தாக்க மாட்டா. ஆனா தளபதி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவன் முகத்தை சேதப்படுத்திட்டாரு. இவளை அடிமையா இருக்க சொல்லி எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்காரு. இவ அதை கேட்கலன்னா இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவ உண்மையிலே ஒரு குழந்தை மாதிரிதான். இவ அப்பா மாதிரியே இவ்வளோ ரொம்ப நேர்மையானவ. அவர் கொலை செய்யப்பட்டாரு. அதனால இந்த பொண்ணுடைய ஆசையெல்லாம் தன் வாழ்க்கைய சுதந்திரமா வாழணுங்கிறது தான். ஆனா தளபதி விடமாட்டாரு. இவளால் அப்படி வாழ முடியாது. எனக்கு என்னவோ இவ இறந்துருவான்னு தோணுது. தளபதி சொல்லிட்டு போயிருக்காரு, இந்த பொண்ணு எழுந்ததும் அவர் திரும்ப வருவாராம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தளபதி கம்மியா குடி. தளபதி, அந்த பொண்ணுக்கான பணம் அவளை நீங்க மன்னிக்கணுமா? போய் சொல்லு. அவளை மன்னிச்சிட்டேன். ஆனா இந்த பணத்துக்கு வெறும் 3 மாசம் மட்டும்தான் மன்னிப்பு. ஆமா. யாரா நீ? என்ன பெரியவரே, இடம் மாறி வந்துட்டீங்களா என்ன? நான் ஒரு பொண்ணை தேடி வந்திருக்கேன். நீ அந்த பொண்ணை காயப்படுத்திருக்க. அது ரொம்ப மோசமா. இங்சு, அவ பேரு சோ இங்ஷு. அப்படி யாரும் இங்க இல்ல. வேற எங்கேயாவது போய் பாரு. எனக்கு தெரியும், அவங்கள எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டதா நீ பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன்னு. இந்தா, உனக்கு தேவையானது இதுல இருக்கு. இப்ப என்ன வேணும்? அவளை நீ விட்டுடணும். இந்த பணத்துக்கு அவளை விடணுமா? ஒரு பொண்ணை ஒண்ணுன்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இவனுக்கு அந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? நம்ம கிட்ட அடி வாங்கின பொண்ணை காப்பாத்துறதுக்கு சாரு இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அப்படி எதை பார்த்து சாரு மயங்கி விழுந்துட்டாரு? மரியாதையா வந்த வழியிலே மூடிக்கிட்டு போயிரு. பொண்ணை காப்பாத்தணும், பணம் தரணும், இனிமே பேசி பாரு. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பணத்தை கொடுத்தா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டணும்னா என்ன? சும்மா உன்கிட்ட நான் விளையாடினேன். உன் நல்லதுக்கு சொல்றேன். வந்த வழியிலே போயிரு. அவளை விடணும்னா பணம் பத்தாது, ஒரு கை மோதி பார்த்துடலாமா? தைரியம் இருக்கா? பதில் சொல்லு. ஒரு மாசம் நல்லா யோசி.
அவ சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணுடா. அவளை வச்சு நான் வருங்காலத்துல நிறைய பணம் சம்பாதிப்பேன். அவளை எப்பறா நான் உன்கிட்ட கொடுப்பேன்? அவ எனக்கு தான் அடிமை, எனக்கு தான் அவ வேணும். அவ விஷயத்துல நான் தான் முடிவெடுப்பேன். உன் கூட அனுப்ப முடியாது. என்ன சொல்ற? மனசு மாறலையா? மரியாதையா உன் பணத்தை எடுத்துட்டு வெளியே ஓடி போயிரு. இவளை இன்னும் ஒரு 7-8 வருஷத்துக்கு தெருவில் நிக்க வச்சு நிறைய காசு சம்பாதிக்க போறேன். அதுக்கப்புறம் வேணும்னா வந்து கூட்டிட்டு போ. அப்ப நான் பணமே வாங்காம அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு நல்ல மனசு. இப்ப முடியாதுப்பா. பெரியவரே, உனக்கு ஒன்றும் ஆகல? எப்படி தலை குனிஞ்சு போறான் பாரு. என்ன பெரியவரே, ஏதாவது மறந்துட்டீங்களா என்ன? ஆ, நீங்க கொடுத்தட்டியில என்ன கலந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வயசடிச்சுதான் போல. வழக்கத்தை விட அதிகமா உன் இதயம் இப்ப துடிக்கிறது போல இருக்கு. ஏன்னா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குல்ல. நான் நினைச்சேன்னா என்னால இப்பவே அதை நிறுத்த முடியும். நீ உயிர் பழைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன்னா நீ உயிரோட இருந்தா அந்த பொண்ணை இன்னும் துன்புறுத்துவ. நான் 30 எண்ணி முடிக்கும் போது உன்னோட இதயம் துடிக்கிறத நிறுத்திடும். அதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தின அந்த பொண்ணு ரொம்ப நிம்மதியா உலகத்துல வாழ்வா. ஆனா நீயோ, நீ எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருப்ப. 26, 27, 28. கொலை நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. திட்டமிட்டு பண்ண மாதிரி இருக்குல்ல. என்னோட கருத்தை சொன்ன. கம்மியான நேரத்தில் இத்தனை பேர் எப்படி கொலை பண்ண முடியும்? இத்தனை பேர் கொலையில் அவனோட திறமையை கவனிச்சிங்களா? ஒரு தடயத்தை கூட விட்டு போன மாதிரி தெரியல. உணவு என்னமோ சேவகன் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஆனால் அவனும் இறந்துருக்கான். உன் ஆளுங்களை உடனே அனுப்பு. எல்லாரையும் தான்.
எனக்கு அந்த 4 கேங்கை பற்றி சுற்றி எல்லாருக்கிட்டையும் விசாரித்து தகவலை கொண்டு வாங்க. எது கிடைச்சாலும் சரி உடனே தெரியப்படுத்துங்க. குதிரையில் என் பை இருக்கு, அதை கொண்டு வா. கொஞ்சம் இருங்க. என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்றதெல்லாம் செய்யற ஆளுனா உங்க பதவி தான் எனக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறத செய்யலைன்னா எனக்கு பயங்கர கோவம் வரும். கோவத்தில் யார் பக்கத்தில் இருக்காங்களா பார்க்க மாட்டேன். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் நான் சொல்கிற வேலையை மட்டும் செய். இப்போ நீ அந்த மொத்த பையன் கொண்டு வரலன்னா துணைத் தலைவர்கிட்ட சொல்லி நான் சொல்கிற வேலை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான்னு ஒன்று அனுப்பி விட்டுருவேன். முகத்துக்கு நேராக சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். என் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் நீ இருக்கணும். இது ஏன் உத்தரவு கிடையாது, துணைத் தலைவரோட உத்தரவு. எந்த உதவியாக இருந்தாலும் உன்கிட்ட கேட்க சொல்லி தான் என்னை இங்கே அனுப்பி வச்சாங்க. இப்போல இருந்து நீ எனக்கு வேலை செய்யணும். சொன்னது செய். பைய கொண்டு வா. தூக்குப்பா. நான் விசாரிச்சிட்டேன். குழப்பிக்கிற அளவுக்கு பெரிய கேஸ் எல்லாம் கிடையாது. அந்த 4 கேங்கிட்ட போய் நீங்கள் கேள்வி தானே கேட்க போறீங்க? அதை நான் அங்கே போய் தான் முடிவே பண்ணணும். சரி, ஆனால் ஒரு வேண்டுகோள். அவருக்கு பட்டப்பேர் இருக்கு, ஆனால் அதை சொல்லி அவளை கூப்பிடாதீங்க. அந்த பட்டப்பேர் என்ன? செனப்பண்ணி. ஐயா வணக்கம். என்ன நீ இவனுங்களுக்கெல்லாம் வேலை செய்யற? உனக்கு கொடுக்குற சம்பளம் குடும்பத்தை நடத்த பத்தலையா? ஐயா கொஞ்சம் இல்லை, ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ ஒரு கேங் கொலை நடந்துச்சுல, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ஏதாவது கட்டுப்படுத்தணும்னு நினச்சா அதை நானே செஞ்சுட்டு போயிடுவேன். கண்டிப்பாக உன்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன். பெருசாக வந்துட்டான் விசாரிக்கிறதுக்கு. கிளம்பு, ஏதாவது தெரிஞ்சா சொல்கிறேன். இப்படி போய் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்காத. உனக்கு நான் யாரு, என் அப்பா யாருன்னு தெரியுமா? அரசே கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ பேசாம நில்றா. வாய மூடு, உனக்கு அந்த தகுதியே கிடையாது. இவனெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறான். ஒன்னு சொல்றேன், நீ சொல்றவனை தான் நான் இப்போ வரைக்கும் ரொம்பவே வெறுக்கிறேன். நம்பிக்கை துரோகி. நாளைக்கு விட்டா உன் வேலையும் பறிச்சுக்குவான். மரியாதையா இங்க இருந்து போயிரு. அரசே, உங்க கோவம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க என்னை கவர்ந்துட்டீங்க. என் வேலையும் சுலபமாயிருச்சு. நீங்க இவ்வளவு புத்திசாலியா இருக்கும்போது நான் உங்களை கேள்வி கேட்கறதுங்கிறது அடி முட்டாள்தனம் இல்லையா? இப்ப நீ என்ன சொன்ன? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்மையான காரணத்தை இப்ப சொல்றேன். உங்க வியாபாரம் ஒன்றும் பறிக்கப்படலை. அதுல 20% லாபம் சரிதானே? அதுல 10% மட்டும் மறைச்சிங்க. பொய்யான கணக்கு நீங்க காமிச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களோட வேஷம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியோ உங்ககிட்ட இருந்து வியாபாரம் பறிப்போனதா சொல்லி நீங்களே அடுத்த நாள்ல இருந்து புது கதையை கட்டுனீங்க. அப்படித்தானே? ஏன்னா உங்களுக்கு துணைத் தலைவர் ஆகணும்னு ஆசை. உங்களுக்கு புரியுதா? செனப்பண்ணி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? திரும்ப சொல்லு. என்ன கேட்க நீ யாரா? நீ யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நான் உன்னை அடிக்க போறதுங்கிறதா விஷயம். ஏய்!
போய் அந்த 4 கேங்கிட்டையும் சொல்லு, நான் வந்துட்டேன்னு. மை, தளபதி சாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா நடந்த மாதிரி தெரிஞ்சுதா? நீங்க யாரையாவது புதுசா பார்த்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது? கஸ்டமர்ஸை தாண்டி தளபதி அதிகமா எதுவும் எங்ககிட்ட சொன்னதில்லை. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்படின்னா அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? அவளை காணோம். எங்க போயிருப்பா? ஆ, எனக்கு அவளை தெரியாது. தெரியாதுன்னா? அதாவது அவ்வளவா பழகினதில்லை. சரி சொல்லுங்க, அவளை எங்க போய் பார்க்கலாம்? எனக்கு தெரியாது. போயிட்டு வாங்க. போங்கன்னு சொன்ன. நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கேட்டுக்க, இதுல ஒரு சின்ன தப்பு கூட நடக்கலனா உனக்கு பாராட்டு நிச்சயம். உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்ப நான் என் வார்த்தையை நீ மதிக்கல? அப்படி இல்லை, ஆனா அந்த 4 கேங்கையும் கையும் களவுமா பிடிக்காம விட மாட்டேன். பேசுறத நிறுத்து. சீக்கிரம் போய் வேலையை வேகமா முடி. கவலைப்படாதீங்க. அது சரி, உனக்கு என்ன தெரியும்? அது இதில் ஏதோ மர்மம் இருக்கு. அது சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். அந்த கொலையாளிக்கிட்ட என்னால் நெருங்கவே முடியல. அவனை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். யாருன்னு தான் தெரியல. அவன் யாரா இருந்தா என்ன, சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்க பாரு. அப்படி இல்லைன்னா உன் வேலை போயிடும். புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது. வேலையை முடிச்சிட்டு வந்து என்ன பாரு. அது வரைக்கும் இந்த பக்கம் நீ வராத. நீ முடிக்கலன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் ஒரு தப்பு நடக்கவே கூடாது. நிச்சயமா. அந்த பொண்ணை பத்தி மரியாதையா சொல்லு. அவளும் நீயும் நெருங்கிய நண்பர்கள்னு எனக்கு தெரியும். நீ என்கிட்ட ஒரு பொய் சொல்ல நினைச்சா கூட நீ இங்க இருந்து உயிரோட போவன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. சொல்லு, எப்போ நீ அவரை கடைசியா பார்த்த? எந்த இடத்துல பார்த்த? 10 நாளைக்கு முன்னாடி மருத்துவமனையில் நான் அவளை சந்திக்க போயிருந்தேன். வேற யாராவது இருந்தாங்களா? ஆமா, அங்க ஒரு ஆள் இருந்தாரு. அவர் யாரு? வாடிக்கையாளரா? கிடையாது. ஆனா அவர் ரொம்ப நல்லவர். இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருந்தாரு. அவனோட பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த நல்லவன் பேரு? இல்ல, எனக்கு தெரியாது. அவரு என்கிட்ட சொல்லல. உனக்கு அவனை பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்னு சொல்லு. அவருக்கு எப்படியும் 40 வயசு இருக்கும். அவர் 6 அடி இருப்பாரு.
என் கண்ணை பாரு. நீ சொல்றது எல்லாம் உண்மைதானா? ஆமா, உண்மைதான். நம்பலாமா? நம்பலாம். நம்பலாமா? 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 என்ன பாருன்னு சொன்ன. உண்மையதான் சொல்றேன். இந்தா கொஞ்சம் குடி. ரொம்ப நன்றி. நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன எதுவும் பண்ணாதீங்க. ரொம்ப அழகா இருக்க. ஆனா நீ போய் சொல்லிட்ட. என்னால ஒன்னும் உயிரோட விட முடியாது. உங்களுக்கு எஞ்சி கேக்குறேன். நீ போய் சொல்லிட்ட. என்ன விட்டுருங்க. என்ன எதுவும் நீ பண்ணாதீங்க. போய் சொல்லிட்ட. ஏன் போய் சொன்ன? ஏன் தயவு பண்ணி என்ன விட்டுருங்க. ஏன் ஏன் போய் சொன்ன? ஏன்? வா, கொஞ்சம் சூப் சாப்பிட்டு உன் உடம்ப பார்த்துக்க. சூடா இருக்கு. யூதோ, ரொம்ப நன்றி. நீங்க என்ன பார்த்துக்கிறதுக்காக நான் பதிலுக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்கேயே தாராளமா இருக்கலாம். ஏன்னா நீ வெளியில போனா உனக்கு ஆபத்து. ரொம்ப நன்றி. நீ ஒரு உணவகம் திறக்கிறது உன் கனவுன்னு சொன்னல. சீக்கிரமே நிறைவேறும். தலைமையிலிருந்து என்னை கூப்பிட்டு பயங்கரமா திட்டி அனுப்பிட்டாங்க. 40 வயசுல ஒரு ஆளு 6 அடி உயரத்துல இருப்பான். எங்க போய் தேடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவனை கண்டுபிடிச்சாகணும். கிளம்புங்க, வாங்க. நீ எப்படி உள்ள வந்த? நீங்க தானே யூதோ? ஆமா. மன்னிச்சிருங்க, ரொம்ப தாமதமா வந்துட்டேன். உங்களை விசாரிக்க தான் இங்க வந்திருக்கேன். 15 நாளைக்கு முன்னாடி யான் சொன்ன ஒருத்தன் இங்க கொலை செய்யப்பட்டிருக்கான். அவன் கூட இருந்த 5 பேர் இருந்தான். உங்களுக்கு அவங்கள தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்களே. விசாரணையிலேயே உங்களுக்கு தெரிய வந்திருக்குமே.
அன்னைக்கு நாள்ல நானும் அங்கதான் இருந்தேன். நீங்களும் இருந்தீங்களா? நிச்சயமா. அப்படி இல்லைன்னா என்ன தேடி வந்திருக்க மாட்டீங்க. யான் சொன்ன பார்க்கறதுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? வேற விஷயத்துக்காக. என்ன விஷயம்? ஒரு நண்பரை சந்திக்க போயிருந்தேன். அவங்களோட இடத்துல உங்களுக்கு நண்பரா? உங்க நண்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்களால உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. அவங்க குழந்தைக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்ன சந்திக்க வரல. நீங்க எவ்வளவு நேரம் அங்க இருந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு சரியா தெரியல. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இருக்கும். அந்த இடத்துல ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா? இல்ல. சரி, நன்றி. அப்புறம் யாஞ்சன் கூட மெய்யன்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, தெரியுமா? தெரியாதா? ஏன்? அவ இறந்துட்டா. நேத்து காலையில தான் அவளோட அறையிலேயே அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா. பாவம், அவளுக்கு என்ன கவலையோ? ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியா? ரொம்ப மோசம். அவ சின்ன பொண்ணு, அழகா இருந்தா. பேசின வரைக்கும் அவ ரொம்ப நல்லவ. இங்க பாருங்க, உங்களோட பேரு சொல்ல முடியுமா? உங்க அடையாளத்தை காட்ட முடியுமா? ஒருவேளை எனக்கு ஏதாவது தெரிய வந்தா உங்களை யாமன்ல வந்து நான் சந்திக்கலாம் இல்லையா? தேவைப்பட்ட நானே தேடி வரேன். மறுபடியும் சந்திப்போம். என்ன எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? நல்லவங்களை கண்டுபிடிக்கிறது சுலபம். நீ யாருன்னு சொல்ல. அரசே, அரசே, இவன் தான் முதல் குற்றவாளி. இவனை கண்காணிங்க. சரிங்க. அவன் பேர் யூதோ. இங்கே 10 வருஷமா இருக்கான். எதுவும் பண்ணதில்ல. இவ்வளோ நாளாக டீ கடை வச்சு நடத்திட்டு இருந்தான். ஆனால் நேற்று அதை மூடிட்டான். அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்த்தேன். அவனை நல்லவன் தான் சொல்கிறாங்க. சாதாரண ஆள். இவ்வளோ நாளாக எங்கே தங்கியிருந்தான்? நகரத்தில். என்ன பண்ணான்? தெரியல. என்ன பண்ணிட்டு இருந்தாங்கிறது சீக்கிரம் விசாரி. அவனை பற்றின முழு விவரம் எனக்கு தெரியணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணனா நான் அதை யார்கிட்ட போய் கேட்பேன்? யாரையாவது பிடிச்சி கேட்டுட்டு வா, இல்லை அவனையே கேளு. ஐயா, சொல்லுங்க. சாப்பிட உணவு இருக்கா? இதோ கொண்டு வரேன். நீங்க தனியாவா இருக்கீங்க, இல்ல யாருக்காகவாது காத்துட்டு இருக்கீங்களா? யார் நீ? என்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்க? உன்னோட கைகளும் நீ அணிஞ்சிருக்கிற உடையும் நீ ஒரு வியாபாரின்னு காட்டிடுச்சு.
ஆனா உன்னை போல வியாபாரி இங்கெல்லாம் உணவு இருந்த மாட்டான். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீ யாருக்கோ காத்திருக்கன்னு தானே? அசையாத, என் கூட வெளியே வா. உன்னை கொலை பண்ண வெளியே ஆளுங்க இருக்காங்க. ஏற்கனவே பார்த்துட்டேன். பார்த்துட்டுல, நான் சொல்றது கேளு, இல்லைன்னா உன்னை கொன்னுருவாங்க. சரி, வாயை முடிட்டு எழுதுரு. சீக்கிரம் புள்ள போலாம். கொஞ்சம் இருங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. இப்ப நம்மளை தான் இவங்க கவனிப்பாங்க. போலாம். தப்பிச்சு ஓடிட்டான். என்ன இது? இங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அவன் யாரையோ சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்தான். குதிரையை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயும் போகல. இங்கேயே இருந்து நம்ம எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். போய் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க, இல்லைன்னா உங்க யாரையும் விட மாட்டேன். வாங்கடா. வாங்க வாங்க. லீ, வாப்பா. இதுவா? இந்தா. லீ, இத்தனை வருஷங்கள்ல உங்க சமையல் மாறவே இல்லை. இதே மாதிரி எப்பவும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். வயிறார சாப்பிடு. ம். ஆமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உயிர் பொழைச்சு திரும்ப வந்திருக்கேன்னு சொன்னாங்க.
நான் இவகிட்ட சொல்லும் போது அதை நம்பவே இல்லை. அப்படி இருந்தது கூட நல்லதுதான். நான் தான் சொன்னேன்ல, சுலபமா இவனை யாரும் கொல்ல முடியாது. நீ மரண படுக்கைக்கு போனாலும் பொழைச்சி வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். சில நாட்களாவே நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீ ஒரு சிறந்த வாழ் வீரன். மரணம் உன்னை அவ்வளோ சீக்கிரம் நெருங்கிடாது. நீ இறந்துருவேன்னு நான் கனவுல கூட நினைச்சது கிடையாது. சரி, அதை விட முதல்ல நீ நல்லா சாப்பிடு. எடுத்துக்கோ. எதுவா? நீ ஒரு உதவியை நாடி இங்க வந்திருந்தா எங்களால எதுவும் பண்ண முடியாது. லீ, நான் இங்க சாப்பிட தான் வந்தேன். ஆனா எதுவா, எங்க கிட்ட உனக்கு உதவுற அளவுக்கு சக்தி இல்லை. நான் இப்பவே சொல்லிட்டேன். சீமாசி, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இப்ப எதுக்கு அவனை பத்தி கேக்குற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, எல்லாத்தையுமே சொல்லு. நீ கொலை செஞ்சது 5 ரவுடிகள் மட்டும் இல்ல, நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவனுடைய வலது கையா இருந்தவங்க. அவங்க எல்லாம் சக்தி வாய்ந்தவங்க. எல்லா இடத்தையும் பிடிச்சு தொழில் பண்ணுவாங்க. சட்டவிரோதமா ஆயுதம் விற்பாங்க. கள்ள உப்பு, அதாவது ரசாயனம், எந்த பயமும் இல்லாம மார்க்கெட்டிலேயே விற்பாங்க. அதை தட்டி கேட்க எத்தனையோ அதிகாரிங்க வந்தாங்க. ஆனா அவங்க யாரும் உயிரோட இல்லை. அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல சீமாஷியை அனுப்புவான். உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நீ போனதுக்கு அப்புறம் சீமாஷி தான் சிறந்த வாழ்வீரனா அங்கீகரிக்கப்பட்டான். ஆனா அவன் சட்டத்துக்கு எதிராக தான் அந்த வாளையே பயன்படுத்துறான். ஒன்று புரிஞ்சுக்கப்பா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது. தட்டி கேட்குற மக்களையே அவன் கொலை பண்ணிடுவான். அந்த பொண்ணு இருக்காள்ல, சூயிங் சூ, அவையே உனக்கு உதவி செய்யறா. எனக்கு தெரியும், உன் மனைவியோட இழப்பை உன்னால ஏத்துக்க முடியல. இப்ப வரைக்கும் நீ இந்த உலகத்துல உணர்வு இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்க. இங்க பாரு, அவ போய் 10 வருஷம் ஆச்சு. உன் வாழ்க்கையை மாத்திக்க அதுதான் உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். லீ, இந்த உலகத்துல நிறைய அப்பாவி மக்கள் இருக்காங்க. மற்றவங்க காயப்படுத்துறாங்க. நான் பல தவறுகள் பண்ணியிருக்கேன். அதுல சிலத என்னால சரி பண்ணவே முடியாது. ஆனா சில விஷயங்களுக்கு என்னால பரிகாரம் செய்ய முடியும். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றது? அவசியம் போய் தான் ஆகணுமா? ஆமா. என்ன பாவிடு. துணையரசரை பத்தி எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாகும். என்ன வியாபாரம் பண்றாரு, எங்கெங்கெல்லாம் பண்றாரு, எங்க ஏற்றுமதி பண்றாரு, இப்படி எல்லா விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும். இதையெல்லாம் நீ சொல்லலன்னு வை. யாரா நீ? எதுக்கு இப்படி பண்ற? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் தலைமை காவலாளி. அத மனசுல வச்சுக்க. அத
கேட்ட விவரங்களை சொல்றதுதான் உனக்கு ஒரே வழி. அப்படியா? நீ கேட்ட பதில் சொல்லுமா? நீ கேட்டா நான் பதில் சொல்லுமா? எனக்கு எதுவுமே தெரியாதியா, என்ன விட்டுரு. என்கிட்ட இப்ப நேரம் இல்லை, சொல்ல. இல்லைன்னா உன் நேரமும் முடிச்சு போயிடும். என்ன சொன்ன? இப்படி என்ன சொன்ன? சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. நீ எதுக்காக என்னை இப்படி கொடுமைப்படுத்துற? 3 வரைக்கும் என்னவ? 1 தெரியாதுன்னு சொன்னா கூட விட மாட்டியா? வேண்டாம், என்ன போக விடு. 2 சொன்ன கேளு, என்ன போக விடு. 3 வேண்டாம் வேண்டாம், சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். நம்ம கல்லவப்பு விஷயத்தை தான். இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்லை. நீங்க ஏதாவது பேசி அவன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளுங்க. நான் ஏன் கேட்கணும்? இவன் யாரு? அவன் இது துணைத் தலைவரோட உத்தரவு. அதை நிறைவேற்ற நான் வந்திருக்கேன். என்ன சொன்னாலும் அவன் இங்கிருந்து போற மாதிரி இல்லை. நான் மிரட்டி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், முடியல. நான் உன்னை நம்ப மாட்டேன். என்ன பண்ற? சொன்ன கேளு, அது கீழே போட. அவர்கிட்ட ஆயுதம் கட்டுற. தப்பு பண்ற, கீழே போடுன்றல. பெங்லி பலமுறை உங்களை பத்தி பாராட்டி சொல்லியிருக்காரு. நீங்க எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால உங்க வீரர்கள் எல்லாரையும் அவங்க ஆயுதத்தை கீழே வைக்க சொல்லிட்டு ஓரமா போய் நிக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க, அப்படிதானே? கீழே வைங்க, கீழே வைங்கடா. அது இப்போ நீங்க தவறான உப்பு தயாரிக்கிறீங்கன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அதோட அதை கொண்டு போய் மக்கள் கிட்ட விற்பனை பண்ணிக்கிட்டும் இருக்கீங்கல்ல. இப்போ நான் சொல்றது சரிதானே? அப்படிலாம் இல்லை. யாமல்ல இருந்து காவலாளிகள் இங்கே வருவாங்கல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லு. எனக்கு வேற வழி இல்லாம நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லு. புரிஞ்சுதா? உனக்கு இவ்வளவு தைரியம் இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன்டா. மற்றவங்க தான் கடமையை சரி வர செய்யல. குறைஞ்சபட்சம் நீயாவது செஞ்சிய. அதுவும் உன்னோட நன்மைக்காக தான். என்ன செய்ய வச்ச? என்ன நீ செய்ய வச்ச? ஓ மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாரும் இங்க வரதான் போறாங்க. ஒன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்க தான் போறாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்றன்னு பார்க்கலாம். நான் சாக போறேன். என்ன கொன்னுருவானுங்க. என்ன கொண்டுட்டா அடுத்தது நீ தாண்டா. அதுக்காக தான் நான காத்திருக்கேன். போறது என்ன அவுத்து விட்டுட்டு போலால? சொல்றது கேட்கலையா? கண்டிப்பா எனக்கு அப்புறம் நீ தான் சாக போற. நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. மொத்த எம்சோ கூட்டத்தையும் தேடுறீங்க போல இருக்கு. ஆனா யூதவை பத்தின தடையுமே கிடைக்கல. இது மட்டும் துணைத் தலைவருக்கு தெரிஞ்சது பயங்கரமா கோபப்படுவாரு. உங்களுக்கு உதவதான் நாங்க வந்திருக்கோம். எங்க ஆளுங்க அவனை கண்டுபிடிப்பாங்க. என்னை கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கு வாழ்க்கை முழுக்க
அவன் படுக்கையில தான் கிடக்க போறான். உன்னால என்னை எதிர்த்து நிற்க முடியாது. நான் தொடர்ந்து இப்படியே தான் பண்ணுவேன். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். உன் கூட இருந்த பலசாலிகளை நான் அழிச்சிட்டேன். இல்லைனா நான் துணைத் தலைவர்கிட்ட போய் சொல்லி உன் தில்லு முள்ளு வியாபாரத்தை மொத்தமா நிறுத்தணும்னு சொல்லிடுவேன். நீ கொடுக்குற இந்த சலுகை என்னை திருப்திப்படுத்தல. உனக்கு என்னால செய்ய முடிஞ்ச விஷயம் இது ஒண்ணு மட்டும்தான். என் கண்களை பார்த்து பேசு. அதுல என்ன தெரியுது? ஒன்றும் தெரியலையா? ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாருக்கும் வயசு ஆக ஆக பார்வை மங்கிடும். அவங்கள என் கூட வச்சுக்க மாட்டேன், தேவைப்பட்டாலும் கூட. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? 20 வருஷங்களுக்கு முன்னாடி தலைநகரத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கவிஞர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், தாராள குணம் கொண்டவர். அவருக்கு ஏற்கனவே 5 அழகான குழந்தைகள் இருந்தது. அப்படி இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்க நினைச்சாரு. ஆனா அந்த குழந்தைக்கு 20 வயசு. எப்பவுமே அவமானப்படுத்தி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. மற்றவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டாரு. இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, மேல சொல்லு. சரி, அந்த குழந்தைய கவிஞர் தன்னோட வீட்டிலேயே தங்க வச்சுக்கிட்டாரு. அங்கேயே அது திருடவும் ஆரம்பிச்சது. அதை அவர் மன்னிச்சிட்டாரு. அது மற்றவங்களோட சண்டை போட்டு பிரச்சனையை தான் கொண்டு வந்தது. அதுக்கு கவிஞர் பொறுமையை எடுத்து சொன்னாரு. காலப்போக்கில் அது பொய் சொல்லவும் ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் எப்பவும் போல கவிஞர் நேசிச்சாரு. கடைசியில் ஒரு நாள் அந்த குழந்தை பிடிவாதம் பிடிக்கிறத, அடம் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு புதுசா மாறிடுச்சு. அது ஒரு அதிசயம் தான்னு மக்கள்லாம் நினைச்சாங்க. ஆனா ரொம்ப நாள் அது நீடிக்கல. மர்ம நபர்கள் கவிஞரோட வீட்டுக்குள்ள புகுந்து அவரையும் அவரோட மனைவியையும் கொன்னுட்டாங்க. விசாரிச்சதுல சில நகைகள் மட்டும் காணாம போயிருக்குன்னு தெரிஞ்சது. அதையும் அந்த குழந்தைகள் தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அதையெல்லாம் அந்த அதிகாரிகளே எடுத்திருப்பாங்கன்னு உனக்கு தோணலையா? எப்படி தோணும்? இல்ல, உண்மையிலேயே முதல்ல எல்லாரும் அப்படிதான் தப்பா நினைச்சாங்க. உண்மை நம்ம கண்ணுக்கு அகப்படாம இருக்கலாம். அந்த குழந்தை தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு கவிஞரையும் கவிஞர் மனைவியும் கொலை பண்ணிருக்கு. ஏன்னா தத்தெடுத்தவங்க தங்களோட அன்புக்கு இவன் உண்மையிலேயே தகுதியானவன் இல்லைங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள போலவே இவன் ஒரு தத்தெடுத்த பையன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களோட மிச்ச மீதியை மட்டும் அவனுக்காக போட்டாங்க. அவனால அந்த மாதிரி நடக்கிறத ஏத்துக்க முடியல. இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிற சிமாசி? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பையன் பண்ணதுல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு தோணுது. வழக்கத்தை விட அதிகமா உன் இதயம் இப்ப துடிக்கிறது போல இருக்கு. என் கையால இருந்த உன்னோட ஆட்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா அவங்க விதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இப்போ உனக்கும் நான் வாய்ப்பு கொடுக்கறேன். நன்றி. என்னோட மனைவிக்கு மறுபடியும் தப்பு பண்ண மாட்டேன்னு நான் ஒரு முறை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா உனக்காக அந்த சத்தியத்தை மீறி நடக்கிறேன். உன் கண்கள்ல நான் என்ன பார்க்கறேன்னு என்கிட்ட கேட்டல. என்னோட கண்களை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்ல.
சிமாஷி, நேற்று ராத்திரி யூதோ பின்னாடியே போனீங்களா? கள்ள உப்பு தயாரிக்கிற இடத்தையே அவன் வெடி வச்சு தகர்த்துட்டான் தெரியுமா? அதோட துணைத்தலைவர் என்ன சொன்னார்னா, 2 நாளில் யூதோவோட கதையை முடிச்சாக்கணுமா, இல்லைன்னா உங்கள் கதை முடிஞ்சிருன்னு சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஐயோ, எவன் வாழ்க்கை எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாத. எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நீங்கள் நாய் கடிச்ச ஆள் மாதிரி ஒன்றும் பண்ண முடியாமல் நிற்கிறீங்க. அரசே, வண்டி வந்துருச்சு. எல்லாரும் தயாரா இருங்க. ஒரு நிமிஷம். அடச்சே, உள்ள யாருமே இல்லை. போய் பாருங்க. யுது,
10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இறந்துட்டேன்னு ஊர் மக்களை நம்ப வச்சல. மக்களை ஏமாத்திட்டு ஒரு குட்டி இடத்துல வந்து தங்கிட்டு இருக்க. அதுவும் ரொம்ப நாள் நிலைக்கலையே. இப்ப இவளை காப்பாத்துறதுக்கு நீ வெளியே வந்து நீயே மாட்டிக்கிட்ட. எனக்கு இவளை பத்தி தெரியாது. ஆனா இவ மதிப்பு என்னன்னு தெரியும். எவ்வளவுன்னு சொல்லவா? உன்னோட சாவு இன்னைக்கு நிச்சயம். நம்ம 2 பேருமே வாள் வீரர்கள் தான். யாரு சிறந்தவன்னு பாத்துரலாம். உன் சாவு என் கையில தான். ஒரு வாள் வீரனா தவறானவங்களோட சேர்ந்து மக்களை கொண்டிருக்க. துணை தலைவருக்காக செஞ்சிருக்க. வாள் வீரனா இருக்க உனக்கு தகுதியே இல்லை. நீ இறந்துட்டேன்னு பொய் சொன்னது தவறு கிடையாது. ஆனா நான் செஞ்சது தவறுன்னு சொல்ற. துணை தலைவர்கிட்ட யாரு போக போறங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஒன்னு நான் விட மாட்டேன்டா. உன் திறமை இன்னும் குறையல. ஒரு கப்பு டீயை கொடுத்து என்னால சுலபமா இவளை கொல்ல முடியும். ஆனா இவ உயிரோட இருக்கணும். யாரு?
யாருன்னு கேட்டேன். நான் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்களை தவிர. நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க சொன்னபடியே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை முடிச்சாச்சு. அது நீதானா? அப்படின்னா நீ இன்னும் சாகலையா? ஆமா. நான் யார் தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமே. நான் உயிரோட இருந்தனா அது உனக்கு நல்லது. அப்பதான் நீயும் இருப்ப. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. சரி சொல்லு, உனக்கு என்னதான் வேணும்? ஒரு அமைதியான வாழ்க்கை. அமைதியான வாழ்க்கையா? விலை மதிக்க முடியாததை கேட்குறியே. ஆனா உனக்காக அதை நான் தரேன். சந்தோஷம் தானே? எங்க போயிட்டு? பண்ணிட்டு இருந்த எல்லா தப்பையும் திடீர்னு அந்த 4 கேங்கும் நிறுத்திட்டாங்க. உனக்கு தெரியாதா? ஏதோ ஒரு ஆள் தான் இதை பண்ணா. திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க. அதான் இதெல்லாம் யார் தடுத்து நிறுத்திருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? இந்தாங்க சாப்பிடுங்க. நன்றி. நிஜமாதான் ஆமா ஆமா. இப்பதான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற எங்கேயோ போய் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் ஒன்னு சொல்லவா? ஏதோ ஒரு வால் வீரன் நம்ம ஊருக்குள்ள இருக்கானா. இங்க நடக்கிறதுக்கெல்லாம் அவன் தான் காரணமா. வால் வீரனா? ஆமாயா. என்னையா சொல்ற? நீ கேள்விப்படலையா? எனக்கு தெரியல. சரி சரி, நீ சாப்பிடு. சரி எடு. டீ நல்லா இருக்குல்ல? இந்த கடையில தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? நான் இப்பதான் முதல் தடவை வரேன். எனக்கு சொல்லக்கூடாது. இந்த பொண்ணு ரொம்ப நல்லாவே சமைக்கிறா. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் உனக்கு சரி, நடந்தது சரி, தெரியாது. அந்த வால் வீரன் இருக்கான்ல, அவன் என்னென்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? இதோ就像梦一样，真不怎么样，扔掉了所有的想法，回忆又怎样，解决不了我眼前的迷茫。没事是说谎，我慢慢释放所有的重